சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழிதப்பி நான் தீர்ந்தேன், பாவப்பழிகளை சுமந்தலைந்தேன். வழிதப்பி நான் தீர்ந்தேன், பாவப்பழிகளை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலி அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சாத்தான் சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சாத்தான் சோதித்திட தேவன் காத்திட உடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அந்த குரூப்பில் நீ இல்லை, நீ சொல்லக்கூடாது, பின்னால் உள்ள சொல்லுமா. தப்பு தப்பு. அடுத்தது நீ சொல்லுப்பா. 12 அவையாவை. நிறை கரெக்டு தான் சொல்லு. நிறை கருப்பு. ஓகே, ஜோர கைதட்டுங்க. ஃபர்ஸ்ட் குரூப். ஆவியாரின் அடையாளங்கள் எத்தனை? இந்த குரூப் ரெண்டாவது குரூப். இல்லை, நான் இனிமேல் என்னென்னா இது ஃபஸ்ட்டு குரூப் சொல்கிறேன், ரெண்டாவது குரூப்பு கேட்குறேன். ஒவ்வொருக்கு எப்படி மாற்றி கேட்குறேன், ஒவ்வொரு கிளைக்கு. ரெண்டாவது குரூப்பில் சொல்லுங்கள், எந்திரிச்சுன்னு சொல்லுங்கள். அடையாளங்கள் எத்தனை? என்னென்ன சொல்லும்? பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. புறா, நெருப்பு, மழை, பனி, தண்ணீர், முத்திரை. ஒன்னையாவது சொல்லிக் கொடுக்க சொன்னா, ஒன்னால் முடிஞ்ச சொல்லு. எண்ணெய்,
எண்ணெய், கடல். ஓகே, கிவ் ஏ தண்டரிங் கிளாப். குட். அடுத்த குரூப். குடைகள் எத்தனை, அவை யாவை? மறுபடியும் சொல்லு. வெரி குட், வெரி குட். கிளாப். இப்போ 4வது குரூப்புக்கு சிஸ்டர் சொன்னாங்கள் இன்னைக்கு பைபிள் வசனம், கடைசி பைபிள் வசனம் சொன்னாங்க. நீ இதெல்லாம் செஞ்சால் ஆண்டவர் கொடுக்குறாரு, விடுப்பு கொடுக்குறாரு இல்லையா? இந்த கடைசி 4வது குரூப்பு கேட்குறேன். மத்தேயு 25:35 என்ன சொல்லுது? நான் பசியாயிருந்தேன், என் பசியை தீர்த்தீர். நான் தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர். சிறையில் இருந்தேன், என்னை சந்தித்தீர். அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. இதையெல்லாம் யாருக்கு செஞ்சால் யாருக்கு செஞ்சது அர்த்தம்? ஏழைகளுக்கு செஞ்சதெல்லாம் கடவுளுக்கு செஞ்சது அர்த்தம். வெரி குட். அவை யாவை? திருவருட்சாதனைகள் எத்தனை, அவை யாவை? பேசிக்கக்கூடாது, உங்களுக்குள்ளே ஸ்லோவாக கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆள் எழுந்திரிச்சு சொல்லலாம். ஏழு. ஒப்புரவு. எஃப்ஸ் எடுத்தோடனே ஒப்புரவா? சரி, ஒப்புரவு. புது நன்மையா? சொல்லு. திருமணம். சிரிக்காத, சொல்லிக் கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் 2 குரூப்பு சேர்ந்து ஒரு குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா டான் டான் பதில் சொல்லணும். சொல்லுங்கள். சொல்லுங்கப்பா, சொல்லு. ஞானஸ்தானம் உறுதி ஒரு பாட்டே இருக்குல்ல. ஃபஸ்ட்டு நான் பிறந்தோன்னு உனக்கு என்ன கொடுப்பாங்க? ஞானஸ்தானம். திருமுழுக்கு ஞானஸ்தானம் ஒரு இன்னுதான். இல்லாட்டி அது வேறு குரூப்புக்கு போக போகுது. நான் 31 நான் ஒரு 5 செகண்ட் சொல்லுவேன். இல்லாட்டி வேறு ஃபஸ்ட்டு குரூப்புக்கு போக போகுது. தெரியுதா? ஃபஸ்ட் குரூப் வா. இதை சொன்னீங்கன்னா பாதி மார்க் கிடைக்கும். குட். இப்போ நான் பைபிள் வசனத்தை சொல்லுவேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது என்னன்னு நீங்கள் சொல்லணும். இணைச்சட்டம் 28:13 யார் சொல்லுவா? 28 ஃபஸ்ட்டு குரூப்புக்கு போகுது. நீ இல்லைன்னா வேறு குரூப் போகும். பைபிளை திறக்கக்கூடாது, பைபிளை திறக்கக்கூடாது. இணைச்சட்டம் 28:13. இல்லாட்டினா எந்த குரூப்பு பாஸ் ஆகிடும்?
இதை கேன்சல் பண்ணிடுறேன். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கிறோங்க. எந்த குரூப் ஃபஸ்ட்டு வாசிக்குதோ அவங்களுக்கு ப்ரைஸ். பைபிள் இப்போ நான் பைபிள் எடுத்துக்க, நான் வேறு வசனம் சொல்லுவேன். எந்த குரூப்பு ஃபஸ்ட்டு வாசிக்குதோ அவங்களுக்கு ப்ரைஸ். 5 பைபிள் வசனங்கள் சொல்லுவேன். இப்போ இதுக்கு 28 இடைச்சட்டம் கிடையாது, கேன்சல். இல்லை, நான் இப்போ வேற மாற்ற போகிறேன். யார் ஃபஸ்ட்டு எடுத்து வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மார்க் 10 மார்க். ஓகே, ரெடியா? 2 திமோத்தி 1:7. 2 திமோத்தி 1:7. வாசி. இல்லை, இனிமே என்ன பண்ணனா எழுவக்கூடாது, வாசிக்கார். ஓகே, சிட் டவுன். இதையும் கேன்சல் பண்ணுறேன். ஓகே ட்ரை. உட்காருங்க. இல்லைப்பா, அது சிஸ்டர்னு வந்துருச்சு. இது பரவாயில்ல, இப்போ உட்காருங்க. எடுத்து இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ எடுத்தோட சிஸ்டர்லாம் சொல்ல வேணாம், வாசி. யார் குரல் ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் நீங்கள். அவங்க 2வது இது பண்ணாலும் அவங்களுக்கு தான் ப்ரைஸ். பார்த்துக்கிறேங்க யார் ஃபஸ்ட்டு வரான்னு பார்த்துக்கிறேங்க. ஓகே, யோசுவா 1:9. யோசுவா 1:9. இல்லை, யோசுவா 1:9. வீர்கோள். துணிந்தில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில். இல்லை, அவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. வாசி. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம். அவங்க தான் ஃபஸ்ட் சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வார்த்தைக்கு வீர்கோள்னு சொல்லி ஃபஸ்ட்டு போட்டதுனால அவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஓகே, செகண்ட் குரூப் கை தட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட். ரெடி, பி ரெடி. லூக்கா 12:25. நீ பாட்டு வாச்சிக்கிட்டே இரு, நோ ப்ராப்ளம். லூக்கா 12:25. 4வது குரூப் வாசி. கவலைப்படுவதால் இப்படி கேப் விட்டா உங்களுக்கு மதிப்பெண் போச்சு. இல்லாட்டி என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்துடுங்க. ரெடியாக இருந்து இங்கே வந்துடுங்க. இல்லாட்டி எழுந்து நின்று வாசிங்க. இப்போ இல்லை, கேன்சல் ஆகிடுச்சு. இது என்ன, இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கை தூக்கில உடனே எந்திரிச்சிட்டு வா. நீ மற்றவங்கள பார்க்காத, நீ பாட்டுக்கு வாசிக்க ஆரம்பி. வாய்ஸு சும்மா தான் இது ஓட்டு தகரத்தில் இது வந்து தகரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு அறியுங்களா, அது மாதிரி இருக்கீங்க. அமைதியர். பைபிள் உள்ள மட்டும் இங்கே முன்னால் வா. பைபிள் உள்ள மட்டும் மற்றவங்கள பேசாமல் இரு. முன்னால் வா. ஒருத்தர் மட்டும் பைபிளை தூக்கு. பைபிள் தான் வெளியே போல பின்னால் போ. பைபிள் வச்சுருக்கியா? யார் வச்சுருக்கா அந்த பைபிளை? முன்னால் வா. பேசக்கூடாது. பைபிள் வேணா எடுத்துக்க, வாங்கிக்க. ஓகே, நீ நீ எடுத்துட்டு நீ வா, முன்னால வா. ஃபர்ஸ்ட் யார் வராங்க? இல்லை நீ எடு, வாசி. அதில் எடுத்து வாசிக்கிறவங்க தான். இது உங்களுக்கு கன்வின்ஸ். வாசிமா. பெண்கள்
அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10000 பேரை கொன்றார் என்று பாடினர். தயவுசெய்து ஊழியத்தில் உள்ளவங்க இந்த பாய்ஸ் கிட்ட வந்து உட்காருங்க, பாய்ஸ் கிட்ட வந்து உட்காருங்க. பேசுகிறவங்க ரொம்ப பேசுகிறாங்க. ஆறு பிலிப்பியர் 4:6. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். சிஸ்டர் நீங்கள் நடுவில் போய் நின்றுக்கிறேன், கொஞ்சம் நடுவில் போய் நின்றுக்கிறேங்க. ஓகே, அடுத்தது ஏசாயா 40:31. நீந்தாபா. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றலை பெறுவர், கழுகு போல் இறக்கையை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆனால் இல்லை, எந்திரிச்சது இது ஃபஸ்ட், எந்திரிச்சது ஃபஸ்ட், ஓடிவதில்லை, எந்திரித்தது ஃபஸ்ட். உண்மையான என்ன அதில் வீடியோவில் போட்டு பார்க்கலாமா? நீங்கள் எந்திரிச்சுன்னாவே அது நீங்கள் யார் எந்திரிச்சு நிற்கிறாங்களோ அங்கே போய் நீங்கள் எந்திரிச்சுன்னு வாசிக்கிட்டு சிஸ்டர் ஓடியார வேண்டாம். அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தால் செல்லு, அது வந்து கேன்சல். எந்திரிச்சு நின்று பார்க்கக்கூடாது, எந்திரிச்சு நின்று வாசிக்கும். நெக்ஸ்ட்டு ரெடியா? ஒரு குழு கொடுக்குறேன், புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு குழு கொடுக்குறேன். இப்போ யார் ஃபஸ்ட்டு நின்று உடனே பிரட்டக்கூடாது, நின்றுக்கிட்டு பிரட்டக்கூடாது, எடுத்துக்கிட்டு நிற்கணும். ஓகேயா? வந்தோன்னே படிக்கணும், நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. மத்தேயு 20:10. வெரி குட். வாசிமா. டேய் தம்பிகளா, அப்படியே நில்லுமா. யார் வாசிக்கிற? அடுத்தது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நீ என்னம்மா வாச்ச? நீ என்ன வாச்ச? வாசி. வேறு தான் நான் இங்கே இது பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி? நீ அதே தானா? அதே தானா? இது இல்லையா? பேசுவர் நீங்கள் எல்லாம் மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரை உங்களோட வழியாக பேசி, அப்படி இருக்கா? அது வேறையா? அதானா? சரி, ஓகே, அந்த பொண்ணுக்கு இது பண்ணுங்க, நான் இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். எத்தனை முடிஞ்சிருக்கு சிஸ்டர்? எத்தனை முடிஞ்சிருக்குது பைபிள் கொட்டேஷன்? ஓகே, அடுத்தது தொடக்க நூல் 28:15. அங்கே வாசி வாசி வாசி. நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேறும் அளவுக்கு உன்னை கைவிட மாட்டேன் என்றார். இப்போ நான் சொன்னதில் மனப்பாடம் சொல்லத்தில் மறுபடியும் கேட்பேன், மனப்பாடமாக கேட்பேன். அப்புறம் ஓகே, அடுத்தது
இப்போ ஒவ்வொரு குரூப்புக்கு நீங்கள் வந்து ஒரு பைபிள் கொட்டேஷன் சொல்லணும். ஓகே, பைபிள் என்ன அதிகாரம், எந்த வசனம், அதோடைய மனப்பாடமாக சொல்லணும். திறந்தில்ல, மனப்பாடமாக எந்திரிச்சுன்னு சொல்லணும். யாரோ இது பண்ணிக்கிறங்க. இப்போ நான் கேட்கலாமா? 5th குரூப் இப்போ கேட்கலாமா? சொல்லு. எந்த புத்தகத்திலேருந்து எந்த வசனம் என்ன வேணும்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு பைபிள் வசனம் தெரியுமான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 4th குரூப் திருப்பாடல் 91 எந்த வசனம்? 91. அதெல்லாம் உனக்கு 91 சொல்ல வேணாம், ஏன்னா எல்லார் வீட்டிலும் பெரும்பாலும் சொல்லுவாங்க. திருப்பாடல் 91 வேணாம், ஏன்னா பாதுகாப்பு, அதுக்காண்டி நிறைய வீட்டுகளை சொல்லுவாங்க. அது மனப்பாடமாக தெரியும். இல்லை வேறு வசனம். உண்மையில் 91 தெரியுமா? தெரியுமில்ல? சில பேருக்கு தெரியும். வேறு வசனம் சொல்லு. இங்கே வா, இங்கே அப்படிதான் கேட்கு. இங்கே வாங்க, பார்த்துக்க. இதை வந்து சொல்கிறது கரெக்டான பார்த்துக்கணும். திருப்பாடல் 23:1 முதல் 2 முடிய, ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளிமேத்தியன் அவரை இளைப்பாற செய்கின்றார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அவர் அழைத்து செல்வார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன். கோலும் என் நெடுங்களையும் என்னை தேற்றும். என்ன எதிரிகள் என் கண்முனே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் பாத்திரம் நிரம்பி அடைகிறது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் அது அறநாள் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் நிலத்தில் நடுநாள் வாழ்ந்திருப்பேன். வெரி குட், கிவ் எ பிக் கிளாப். வெரி குட். 91 போனாலும் பரவாயில்ல, நாங்கள் 23 சங்கீதம் வச்சுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு நல்லா ஜோராக சொல்லிட்டாங்க. அடுத்தது 3வது குரூப்பாங்க. ஏதோ ஒரு திருப்பாடல் 121 அதிகாரம் 1 முதல் 8 முடிய. மலைகளை நோக்கி கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணை மண்ணை உண்டாக்கி ஆண்டவரிடம் இருந்து எனக்கு உதவி வரும். அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணேறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவருமே எல்லாம் தீமை நின்று பாதுகாப்பார். அவருமே காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவருமே காக்கின்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வெரி குட், வெல் டன், சூப்பர். ஓகே, செகண்ட் குரூப் ரெடியா? நான் கேட்டேன், அவங்க வந்து ஃபுல், அது வந்து 123, உங்கள் 121 சொன்னாங்க ஃபுல் சங்கீதம் திருப்பாடல். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஆன்ம நலம் அடையும் இல்லையா? வாங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவர் என்ன பண்ணுவார்? வெற்றியுடன் நிறைவேற்றுவார். வெல் டன். ஓகே, குட். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் குரூப். திருப்பாடல் 91ஆம் அதிகாரம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர். அது அவங்கள கேன்சல் பண்ணியாச்சு, ஏன்னா நிறைய வீட்டில் சொல்லுவாங்க உன்னதரின். அதுக்கு வேற ஏதாவது. திருப்பாடல் 1ஆம் அதிகாரம். நற்பேறு பெற்றவர் யார்? ஆண்டவரின் சொல்லின்படி நிகழாதவர். பாவிகளின் சொல்லு, இதை என்கரேஜ் பண்ணுறது. வாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயர் உருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் நாட்டு உரிமை சொத்தாக்கி. பரவாயில்ல, ஒரு வசனம் சொல்லிட்டாப்புல. அது மழைப்பொழிவு இல்லையா? ஃபஸ்ட் மறுபடிக்கும் அதை சொல்லு. ஃபஸ்ட் என்ன சொன்னி அதை சொல்லுப்பா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. பாய்ஸ் ஒன் சான்ஸ். ஏதாவது ஒரு வசனம் வாங்க.
ஏதோ ஒரு வசனம் சொல்லுங்க சும்மா வாங்கப்பா. நீ யாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். நீ சொல்லு 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 அப்படின்னா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வா வா. அது என்ன வசனம், என்ன அதிகாரம், என்ன நான் உன்னை நான் பூரிப்படை இருந்துறேன். எப்படி பூரிப்படை? அந்த வசனத்தை இது அதிகாரத்தை சொல்லு, வசனத்தை சொல்லு. எத்தனையோ பைபிள் கொட்டேஷன் இருக்குதுல்ல, நம்மளுக்கு ஞாபகம் வரல. சரி, இப்போ இதை பொதுவாக கேட்குறேன். நீங்கள் நிறைய பைபிள் வசனங்கள் இந்த நாட்களில் 3 நாட்களில் கேட்டிங்களா கேட்கலையா? யார் ஏதாவது ஒரு வசனம், நீ எந்த அதிகாரம் எந்த வசனம் தெரியாட்டினாலும் பரவாயில்ல, என்ன இறை வார்த்தை சொல்ல முடியுமா யாராவது? பிலிப்பியர் 4:13 எனக்கு உறுதி ஊட்டும் வழிவூட்டும் துணை ஆவியார் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எனக்கு உறுதி ஊட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்தன் என்ன பண்ணுற நம்மளுக்கு உறுதி ஊட்டிக்கிறார். வெரி குட். எனிபடி வசனம் இல்லாட்டும் பரவாயில்ல, நீங்கள் அந்த வசனத்தை சொல்லுங்கள், எந்த குறிப்பு சொல்லாட்டினும் பரவாயில்ல. உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பாராயின் கிடைக்கும் பயன் என்ன? வெரி குட், வெல் டன். உலகமே தன்னை தமதாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவைக்கு கேடு விளைவிக்கும், அதனால் வர பயன் என்ன? ஓகே, குட். அடுத்தது ஏதாவது வசனங்கள், நீங்கள் கேட்ட வசனங்கள் இந்த நாட்களில் சனி ஞாயிறு திங்கள் 3 நாட்களில் கேட்ட வசனங்கள், வேறு எந்த கேட்ட வசனங்கள் இருக்கிறதா? முதல் நாளே சார் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதை நீங்கள் நோட் எடுத்து வச்சுக்கணும் சொன்னாங்களா இல்லையா? இருக்க ஓகே, சொன்ன குரூப்பு கூட சொல்லலாம். அது மார்க் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போர்களை புதிய ஆற்றல் பெறுவர். அவர்கள் கழுகை போல் பறந்து அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடப்பர் சோர்வடையார். ஏசாயா 40:31 ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்போரோ புதிய ஆற்றலை பெறுவர். அவர்கள் கழுகு போல் உயரை பரப்பர், ஓடுவர் களைப்படைவர், நடந்து செல்வர் சோர்வடைய மாட்டாங்க. சரியா? இதுதான். ஓகே, வெரி குட். ஓகே, வெரி குட். வா. துயருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். மத்தேயு 5:4. இது யார் சொன்னா? எந்த சிஸ்டர் சொன்னாங்க? படித்து பார்த்துட்டு நான் சொன்னேன். வெரி குட். ஓகே. கலாத்தியர் 5:22 தூய ஆவியின் கனிகளோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம். தூய ஆவியின் கனிகளோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், கனிவு, தன்னடக்கம். வெல் டன். இன்னும் யாராவது தெரியுமா? புது ஆளுகளாக வாங்க. ஒரே ஆளுங்க புது ஆளுங்களாக வாங்க. இன்னைக்கு காலையில் சிஸ்டர் அகிலா எடுத்த டாபிக் என்ன? சுருக்கமாக அவங்க என்ன எடுத்தாங்க அதை பற்றி ரத்தின சுருக்கமாக சொல்லுங்கள். எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம். அதில் யார் பெஸ்ட்டாக சொல்கிறாங்களோ ஒரு ஆள் மட்டும் இல்லை, எத்தனை பேர் வாங்க. ஃபஸ்ட்டு 3rd 4th குரூப்பாக வாங்க. நீ அடுத்து நீ வாமா. நீ ரெடியாப்பா? நற்செய்தி பணியில் இளைஞர்களின் பங்கு. அதில் ஃபஸ்ட்டு நாம் நற்செய்தியாக மாற வேண்டும். செகண்ட் நாம் பிறரோடு இணைந்து நற்செய்தியாளராக மாற வேண்டும். தேர்ட் ஓகே, கிவ் ஏ கிளாப். கை தட்டலாம்ல?
நாம் நற்செய்தியாளராக மாற வேண்டும். நாம் மற்றவர்களோடு இணைந்து நற்செய்தியாளராக மாற வேண்டும். நம் உயிரை தியாகம் செய்து நாம் தியாக உணர்வோடு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். வெரி குட், வெரி குட். ஓகே, எனிபடி ஃபர்ஸ்ட் செகண்ட் பாய்ஸ் வந்தியே அப்படியா? இல்லை, இன்னைக்கு என்ன சிஸ்டர் கிளாஸ் எடுத்தான்னு சொல்லணும். ஏன் சிஸ்டர் கேட்குறீங்க? நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் சிஸ்டர், அப்படிதானே? இங்கே வாப்பா. நாம் நற்செய்தியாக மாறுவது, நாம் மற்றவர்களோடு இணைந்து நற்செய்தியாக மாறுவது, நாம் நம்முடைய தியாக உணர்வுகளை வெளிப்படுத்தி நற்செய்தியை வெளிப்படுத்துவது. என்னோட கேட்கல. இங்கே வெரி குட், வெல் டன். முடிச்சாச்சு. நீங்கள் முடிச்சிட்டீங்களே, நான் சொன்னேன் இல்லையா? வாங்க. நற்செய்தி பணியாற்றுவதில் இளைஞர்களின் பங்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நாம் நற்செய்தியாக மாற வேண்டும். நம்ம செய்கிற செயல்கள் மூலம் வந்து பிறருக்கு நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அன்னை தெரசம்மா. செகண்ட் வந்து நாம் அடுத்தவர்களோடு பிறரோடு சேர்ந்து நற்செய்தி பணியாற்றணும். அதுக்கு சென்ட் ஃப்ரான்சிஸ், சென்ட் கார்லோ அவங்க. தேர்ட் வந்து நம்முடைய தியாக செயல்களின் மூலம் நம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். அதுக்கு தான் புனித குழந்தை தெரசம்மாள் அவங்க வந்து சர்ச், இப்போ எங்கேயாச்சும் ஒரு பேப்பர் கிடந்துச்சுன்னா கூட கடவுளே நான் இது உமக்காக செய்கிறேன் அப்படின்னு எடுத்து போடுவாங்க. அது மாதிரி நம்மளுடைய தியாக செயல்களின் மூலம் நற்செய்தியை பறைசாற்றணும். இப்போ நாங்கள் ஆவிகளின் கொடைகள், கனிகள், அதை பற்றி எத்தனை சுருக்கமாக வந்து சொல்லலாம். தெரியுமே இங்கே வராதவங்க. சுருக்கமாக சொல்லலாம். என்ன கற்றுக்கிட்டோம், என்ன அதிலேருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம், அறிந்து கொண்டோம். சொல்லலாம் பாய், சொல்லலாம்ல. தூய ஆவியின் கொடைகள், ஞானம் கடவுள்கிட்டேருந்து நமக்கு வருது, அறிவு நம்மளாக கற்றுக்கிறது, இறை அச்சம், நம்ம ஏதாவது ஒரு தப்பு ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா கடவுளை பற்றின பயம் நமக்கு எப்போவுமே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இறைப்பற்று, மெய்யுணர்வு. வெரி குட். எனவே இங்கே முன் வந்ததே அது பெருசு. அடுத்த எடுத்த குறிப்பாக வாங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. என்ன வெரி குட், வெரி குட். தூய ஆவலின் கனிகளும் கொடைகளும் சொன்னாங்க. கொடைகள் மொத்தம் 12, கனிகள் 7. அதுக்கு கனிகள் தான் 12, கொடைகள் 7. அதில் எக்ஸாம்பிளாக கழுகை பற்றி சொன்னாங்க. கழுகு மொத்தம் 40 வருஷம் வாழும். அதுக்கு ரெண்டு சான்ஸ் தான். ஒன்று வாழணும், இல்லைன்னா சாவணும். வாழணும்னா அதோட ரெக்கைகள்லாம் பிச்சு நகத்தெல்லாம் உடச்சி திரும்ப வளர வரைக்கும் காத்திருக்கணும். வளர்ந்தவரை காத்திருக்கணும். அது வளர்ந்தாதான் அதுக்கு திரும்ப உயிரோடு இருக்க வாய்ப்புண்டு. ஏதோ எனவே அவங்கள உற்சாகம் விட்டுனீங்க வந்து பேசினீங்களே, அது ரொம்ப எதாராவது அடுத்த குரூப்பு. அப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணலை யாரையும் இல்லையா? இட்ஸ் ஓகே. அப்போ சான்ஸ் முடிஞ்சது. ஒரு குரூப்பு தான் இதில் மார்க் வின் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 5 சொல்கிறதுக்குள்ள வந்துட்டா ஓகே, இல்லாட்டினா கேன்சல். 1 2 ஓகே. தேர்ட் குரூப். வெரி குட், வெரி குட். ஓகே, எனிபடி ஃபர்ஸ்ட் செகண்ட் பாய்ஸ் வந்தியே அப்படியா? இல்லை, இன்னைக்கு என்ன சிஸ்டர் கிளாஸ் எடுத்தான்னு சொல்லணும். ஏன் சிஸ்டர் கேட்குறீங்க? நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் சிஸ்டர், அப்படிதானே? இங்கே வாப்பா.
நாம் நற்செய்தியாக மாறுவது நாம் மற்றவர்களோடு இணைந்து நற்செய்தியாக மாறுவது நாம் நம்முடைய தியாக உணர்வுகளை வெளிப்படுத்தி நற்செய்தியை வெளிப்படுத்துவது. இங்கே வெரி குட், வெல் டன். முடிச்சாச்சு, நீங்கள் முடிச்சிட்டீங்களே, நான் சொன்னலையா? வாங்க. நற்செய்தி பணியாற்றுவதில் இளைஞர்களின் பங்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நாம் நற்செய்தியாக மாற வேண்டும். நம்ம செய்கிற செயல்கள் மூலம் வந்து பிறருக்கு நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அன்னை தெரசம்மா. செகண்ட் வந்து நாம் அடுத்தவர்களோடு பிறரோடு சேர்ந்து நற்செய்தி பணியாற்றணும். அதுக்கு சென்ட் ஃப்ரான்சிஸ், சென்ட் கார்லோ அவங்க. தேர்ட் வந்து நம்முடைய தியாக செயல்களின் மூலம் நம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். அதுக்கு தான் புனித குழந்தை தெரசம்மாள் அவங்க வந்து சர்ச், இப்போ எங்கேயாச்சும் ஒரு பேப்பர் கிடந்துச்சுன்னா கூட கடவுளே நான் இது உமக்காக செய்கிறேன் அப்படின்னு எடுத்து போடுவாங்க. அது மாதிரி நம்மளுடைய தியாக செயல்களின் மூலம் நற்செய்தியை பறைசாற்றணும். இப்போ நாங்கள் ஆவிகளின் கொடைகள், கனிகள், அதை பற்றி எத்தனை சுருக்கமாக வந்து சொல்லலாம். இங்கே வராதவங்க சுருக்கமாக சொல்லலாம். என்ன கற்றுக்கிட்டோம், என்ன அதிலேருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம், அறிந்து கொண்டோம். சொல்லலாம், பாய் சொல்லலாம்ல. தூய ஆவியின் கொடைகள், ஞானம் கடவுள்கிட்டேருந்து நமக்கு வருது, அறிவு நம்மளா கற்றுக்கிறது, இறை அச்சம், நம்ம ஏதாவது ஒரு தப்பு ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா கடவுளை பற்றின பயம் நமக்கு எப்போவுமே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இறைப்பற்று, மெய்யுணர்வு. வெரி குட். எனவே இங்கே முன் வந்ததே அது பெருசு. அடுத்த எடுத்த குறிப்பாக வாங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. என்ன வெரி குட், வெரி குட். தூய ஆவலையும் கனிகளும் கொடைகளும் சொன்னாங்க. கொடைகள் மொத்தம் 12, கனிகள் 7. அதுக்கு கனிகள் தான் 12, கொடைகள் 7. அதில் எக்ஸாம்பிளாக கழுகை பற்றி சொன்னாங்க. கழுகு மொத்தம் 40 வருஷம் வாழும். அதுக்கு ரெண்டு சான்ஸ் தான். ஒன்று வாழணும், இல்லைன்னா சாவணும். வாழணும்னா அதோட ரெக்கைகள்லாம் பிச்சு நகத்தெல்லாம் உடச்சி திரும்ப வளர வரைக்கும் காத்திருக்கணும். வளர்ந்தவரை காத்திருக்கணும். அது வளர்ந்தாதான் அதுக்கு திரும்ப உயிரோடு இருக்க வாய்ப்புண்டு. ஏதோ எனவே அவங்கள உற்சாகம் ஊட்டுனீங்க வந்து பேசினீங்களே, அது ரொம்ப நல்லது. எதாராவது அடுத்த குரூப்பு அப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணலை யாரையும் இல்லையா? ஸோ ஓகே, அப்போ சான்ஸ் முடிஞ்சது. ஒரு குரூப்பு தான் இதில் மார்க் வின் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 5 சொல்கிறதுக்குள்ள வந்துட்டா ஓகே, இல்லாட்டினா கேன்சல். 1 2 ஓகே. தேர்ட் குரூப் நான் இங்கே வந்த நேரம் கடவுளை பார்க்கணும், கடவுளை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். எதுக்குன்னா நான் இங்கே வாரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, விடமாட்டேன்னு சொல்லி எப்படியோ எங்கள் அப்பா வற்புறுத்து தான் என்னை அங்கே விட்டோம். வந்த நேரம் நான் எதுவும் பெருசாக நினைக்கல, கடவுளை பார்க்கணும், கடவுளை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் இங்கே வரும்போது எனக்கு ஏதோ புதுசாக கடவுளை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சு கொள்ளணும், கடவுளை பற்றி இன்னும் நம்ம பிறருக்கு பரப்பணும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இங்கே வரும்போது நல்ல கூடுச்சு. இன்னும் மற்றவங்களையும் கூட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் எல்லாரும் நிறைய பேர் என்கிட்ட நிறைய வார்த்தைகள் பேசணும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மறுபடியும் இங்கே வரணும்,
கடவுளை பற்றி இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு மனமாச்சம் கொண்டு வரணும். எங்கள் ஊர்லெல்லாம் போதைக்கு அடிமையாகி நிறைய இளைஞர்கள் இருக்கோம், அவங்களெல்லாம் இங்கே கூட்டுண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனமாச்சம் வார். யாராவது கேர்ள்ஸ் 2 பேருக்கு நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இங்கே தியானத்துக்கு வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு பக்கத்தில் கேப் ஆகிட்டு இப்போது திரும்ப வந்திருக்கேன். நான் வந்து சிஏ படிச்சுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கு நவம்பரில் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு ஸ்டடி லீவில் தான் இப்போது இருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, அதுக்கு ரிலீஃபுக்காக தான் இங்கே வந்தேன். இப்போ அந்த 3 இயர்ஸ் கேப்பில் வந்து நார்மலாக டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன், ஜெபமாலை பண்ணுவேன், எல்லாம் ஓகே தான். ஆனால் அது பழையது மாதிரி பைபிள் ரீட் பண்ணுறது, ரொம்ப எல்லாம் ரீட் பண்ணுறது அப்படியெல்லாம் இல்லாமல் தான் இருந்தேன். இப்போது இந்த வாட்டி வந்தப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. தேங்க்யூ. வேறு யாராவது பாப்பா? நான் வந்து வீட்டில் இருக்கும்போது இங்கே வந்து நான் 2015 இங்கே வந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு 2 வாரமாட்டி நான் இங்கே வருததே இல்லை. கொஞ்சம் பிரச்சனை எங்கள் வீட்டில் நான் எல்லோரும் கூட சண்டை போட்டுட்டு இருந்தனால என்னை இங்கே தியானத்துக்கு அனுப்ப மாட்டான்னு சொன்னாங்க. நான் பிறகு நல்லா வருத்தப்பட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு உடம்பு வேறு சரியில்லாமல் இருக்கு. இந்த டைமில் நான் ஓவர் ப்ரெஷராக இருந்தேன், எனக்கு நல்ல மன அழுத்தமாக இருந்துச்சு, வீட்டில் இருக்க முடியாத நிலமை, நைட்டு தூக்கம் வராது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் கடவுளை பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக, அதாவது அந்த 2 வாரத்துலையும் இங்கே வந்தால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் இளவரசி அக்கா, அப்புறம் ரப்சி அக்கா, அந்த அக்கா பேர் நிசா அக்கா, இவங்க 3 பேர் எங்கள் வீடை தேட வந்தாங்க. நான் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தேன். அவங்க தான் எங்கள் அம்மாட்ட பேசி என்னை எங்கள் இந்த தியானத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்த பிறகு என்ன மன நிறைவாக இருக்கேன். ஏன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் அடைஞ்சு கிடக்குவேன், இந்த வேலைக்கு ஒன்றும் போகல, அதனால வீட்டுக்குள்ளே இருக்கனால ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே வந்த பிறகு இந்த பிள்ளைங்கள கூட எல்லாம் பேசி எடுத்துட்டு இருக்க நேரம் எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. வேறு யாராவது? நம்மளோட மனதை, எண்ணத்தை, ஆன்மாவை ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வருவோம், ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வருவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 3 நாட்களும் நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு ஒரு பாடலை, நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை பாடி நாம் கலந்து செல்வோம். பாடலாமா?
நன்றி